வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. திருமூல யோக அறச்சாலை கனடா ஆன்மீக திண்ணை அறங்காவலர் திருமதி சிறு ரஞ்சனி தயானந்தன் அம்மா அவர்களுக்கும், ஆசான் சைவ புலவர் சாமி தம்பி பொன்னுத்துறை ஐயா அவர்களுக்கும் தீட்சை பற்றிய சிறப்பான விளக்கத்தை கொடுத்த சைவ புலவர் கலாநிதி இ ஜெயேந்திரன் ஐயா அவர்களுக்கும், திருமந்திரத்தில் நயம் பற்றிய விளக்கத்தை கொடுத்த சைவ புலவர் ஆனந்தி ஜெயரத்னம் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஐயா சொன்னது போல, அம்மா சொன்னது போல, இந்த தசவாயுக்கள் என்றது மிக முக்கியமானது. எங்களுடைய உடலை இயக்குற சக்தி, அந்த பிராண சக்தி தான் தசவாயுக்களாக அவரவருடைய வேலையை அந்தந்த இடத்துல நடாத்தி கொண்டிருக்கின்றது. அப்ப இதுவரைக்கும் நாங்கள் இந்த தசவாயுக்கள் என்ற தலைப்புல அதை நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம், அந்த தசவாயுக்கள் என்ற ஏன் கொண்டு வந்தோம் என்றால், இந்த நாங்கள் பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவி உலகினில் தரிப்பித்தவாறு போல் மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவியவளும் குறிகொண்ட போதே என்ற திருமந்திரத்திலே அந்த வாயுவை பற்றிய விளக்கம். அதனைத் தொடர்ந்துதான் இந்த தச வாயுக்களை பற்றிய விளக்கத்தை தந்தால் நல்லா இருக்கும் என்றதுக்காக இந்த தச வாயுக்களை பற்றிய விளக்கம் தரப்பட்டு கொண்டு வருகின்றது. முடிந்த வரையில இதற்குரிய விளக்கங்கள் தெரிந்த வரையில விளக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அப்ப தசவாயுக்கள், முதன்ம வாயுக்கள், துணவாயுக்கள், புறவாயுக்கள் என்று 3 வகையாக உண்மையில பிரிக்கப்படுகிறது. அதுல இந்த முதன்ம வாயுக்கள்ல பிராணன், அத உயிர்காற்று, உயிர்கால், உயிர் வழி சொல்லுவார். அது எங்களுடைய சுவாச தொகுதியோட சம்பந்தப்பட்ட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அபானன் மலக்காற்று அல்லது கழிவு காற்று அல்லது விழு வழி கீழ் நோக்கும் கால், அது எங்களுடைய கழிவு தொகுதி. எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் கழிவு தொகுதியோடு சம்பந்தப்பட்டு. வியானன் அது தொழில் காற்று அல்லது பரவுகால் அல்லது அருவழி. அது சுற்றோட்ட தொகுதியோடு சம்பந்தப்பட்டது. சர்க்குலேட்டரி சிஸ்டம், உடம்புல சர்க்குலேட்டரி சிஸ்டம். உதானன் ஒலிக்காற்று, அத மேல் நோக்கும் கால் அல்லது எழு வழி, அது நர்வஸ் சிஸ்டத்தோட நரம்பு தொகுதியோட சம்பந்தப்பட்டு இயக்கி கொண்டிருக்கிற வாயு. சமானன் நிறவு காற்று, நடுக்கால் அல்லது நிறைவழி என்று சொல்றாங்க. சமானன் அது ஜீரண மண்டலத்தோட தொடர்பான், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இறப்பை, சிறுகுடல் அதோட சம்பந்தப்பட்டது. இனி அத முதன்ம வாயுக்கள், ஞான வாயுக்கள் என்று. மற்றது உபவாயுக்கள் அல்லது கண்ம வாயுக்கள் அல்லது துணை வாயுக்கள். நாகன் தும்மல் காற்று, தும்மு வழி
தும்மு வழி, தும்மு வழி, கூர்மன், விழிக்காற்று, நோக்கு வழி, நோக்கு வழி, விழிக்காற்று, கிருகரன், கொட்டாவி காற்று, சோம்பல் வழி, தேவதத்தன், இமை காற்று, நுண்வழி, நுண்வழி, தனஞ்சயன், வீங்கற்காற்று, பருவழி, பருவழி, வீங்கற்காற்று, பருவழி. இப்படி இந்த 10 அதை விட பிறவாயுக்கள். 3வது பிறவாயு, அது முக்கியன், வைரவன், அந்திரியாமி, பிரபஞ்சனை என்ற 4 வாயுக்கள். அது கொஞ்சம் அருமையாத்தான் அதுக்கு பற்றிய விளக்கங்கள் கிடைக்கும். அந்த விளக்கம் நாங்கள் இதுல எடுக்க இருக்கிறோம். அப்ப அந்த வகையில நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பிராணனை பற்றிய விளக்கத்தை பெற்றுக் கொண்டோம். அது எப்படி ஒரு தொழிற்சாலையில மூலப்பொருட்களை கொண்ட தொழிற்சாலையில மூலப்பொருட்கள் எங்க இருக்குமோ, ரோ மெட்டீரியல்ஸ் எங்க இருக்குமோ, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில ஹியூமன் ரிசோர்ஸ் மனித சக்தி டிபார்ட்மெண்ட் போல இந்த பிராண சக்தியின் இயக்கம் நமது உடம்புக்குள்ள இருந்து கொண்டு அது எங்களுடைய இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச தொகுதியை இயக்கிக் கொண்டிருக்கு. அதற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் சமான வாயு பற்றிய விளக்கம். சமானன், சமான வாயு பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். பிராணன், சமானன், சமான வாயு, சமான வாயு. இப்ப சமான வாயு ஒரு ஃபேக்டரியில, ஒரு தொழிற்சாலையில, அங்கதான் மெயின் உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்கிற இடம் போல நமது உடலுக்குள்ள இருந்து கொண்டு எங்களுடைய ஜீரண மண்டல தொகுதியை இயக்கி இந்த நாங்கள் உண்ணுற உணவை பிரித்து சத்து பொருட்களாக பிரித்து எடுக்கிற வேலைக்கு காரணமாக இருக்கிறது இந்த சமான வாயு என்று நாங்கள் பார்த்தோம். சமான வாயு. அதுக்கு பிறகு அபான வாயுவை பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். அது ஒரு முக்கியமான ஒரு வாயு, அபான வாயு. அதுதான் எங்களுடைய கழிவு தொகுதிக்கு காரணமாக இருக்கிறது. கழிவு தொகுதிக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கிறது இந்த அபான வாயு. அப்படி ஒரு தொழிற்சாலையில அந்த உற்பத்தி எல்லாம் முடிந்ததன் பின்பு அந்த கழிவுகளை எல்லாம் அங்கிருந்து அகற்றி அதையெல்லாம் சுத்தப்படுத்துற வேலையை செய்கிறது போல இது எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் அகற்ற வேலையை செய்வது. அதுபோல இந்த அபான வாயு கழிவு தொகுதிக்கு பொறுப்பாயிருக்கு. அதே நேரம் இனப்பெருக்க தொகுதிக்கும் பொறுப்பாயிருக்கு. இனப்பெருக்க தொகுதியில இருந்து வந்து ஒரு குழந்தைய பெறுகிற காலத்துல அந்த குழந்தைய கருப்பையில இருந்து வெளியில கொண்டு வாரத்துக்குரிய அந்த வேலைகளை செய்கிறதும் இந்த அபான வாயு அதுல பெரிய பங்கெடுக்குது. அப்ப கழிவகற்றலுக்கு காரணமாயிருக்கு, நச்சு பொருட்களை அகற்றுறதுக்கு காரணமாக இருக்கு, ஆசனவாயை சுருக்கி விரிக்கிறது காரணமாக இருக்குது. மூலாதார சக்கரத்தோடு இணைஞ்சிருந்து இதற்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அது அப்படி அந்த அபான வாயு சரியாக செயல்படாவிட்டால் அதுங்களுக்கு மலச்சிக்கல் வரும், சிறுநீர் குழாய் தொகுதியில அழற்சி ஏற்படும், இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவார்கள் மருத்துவத்துல. மற்றது எங்களோட மென்சுரல் சர்க்குலேஷன், மாதவிடாய் வட்டம், அதுல பலவிதமான சிக்கல்கள், மென்சுரல் ப்ராப்ளம்ஸ் அதுகளை ஏற்படுத்தும். இனி இனப்பெருக்க கருப்பையிலையோ அல்லது எங்களோட விதைகள்லையோ
இதுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு காரணமாக இருக்கும். அப்ப அந்த அபான வாயு அது மட்டும் இல்லாமல் அது நமது தேவையில்லாத எண்ணங்கள் மனதில எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அவற்றையெல்லாம் அகற்றுற வேலையை இந்த அபான வாயு செய்யும் என்றெல்லாம் நாங்க பார்த்தோம். இந்த அபான வாயு அப்படியான எண்ணங்கள் இழையக்குள்ள நல்ல எண்ணங்கள், நல்ல அனுபவங்கள், அதிலிருந்து பெற்ற நல்ல பாடங்கள், அவற்றையெல்லாம் நல்ல படிப்பனைகள், அவற்றையெல்லாம் தக்க வைக்க அந்த வேலையை செய்கிற தொழிலை செய்கிறது இந்த அபான வாயு என்றெல்லாம் நாங்கள் கடந்த வகுப்புல பார்த்து கொண்டு அப்படியான அந்த அபான வாயு முக்கியமாக அந்த கருப்பையில இந்த கருவை பிடிச்சு வச்சிருக்கிறதும் பிறகு அந்த குழந்தை பிரசவத்துக்கு உதவி செய்கிறதும் இந்த அபான வாயு. அப்ப அந்த அபான வாயு ஒரு முக்கியமான வாயு. ஆன்மீகத்துல கூட இந்த பிராணன் அபானன் ரெண்டும் உண்டா சேரவான். பிராணன் அது ஒன்றா சேர்ந்தாத்தான் அத மேல சகஸ்டதளத்துக்கு கொண்டு சென்று நடுநாடியில சுடுமுன நாடி வழியாக கொண்டு சென்று அதை சமப்படுத்தவனும். மேலே அண்ணாவில் விரைந்து இருகாடலில் காலனும் இல்லை கதவன் திறந்திடும் ஞானம் அறிய நரகிடமாறிடும் பாலனுமாவான் பரானந்தியே என்று சொல்ற திருமூலர். அப்படியான ஒரு ஆற்றல் மிக்க நிலைக்கு அதை கொண்டு செல்லலாம் என்ற விளக்கத்தை எல்லாம் நாங்கள் கடந்த வகுப்புகளை பார்த்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் இனி அடுத்ததாக வியான வாயு இதை பற்றிய விளக்கத்துக்குள்ள செல்ல இருக்கிறோம். வியான வாயு என்றால் என்ன? தொழிற்காற்று, பரவுகால், அருவழி ஆன ஊன வான லீன வழி என்ன கிளிக்கு வரலீனா வழி அருவழி அதை நீங்க எழுதிட்டு கொள்ளலாம். அருவழி இப்படியான இந்த வாயு இதில் நீங்க பாருங்க, அருமையான படம், இந்த அருமையான படம் ஒன்று வாங்கியிருக்கு. நல்ல நல்ல யோசனமான படம், எல்லாரும் கட்டாயம் பார்த்து வச்சிருக்க வேணும். எங்களுக்கு இந்த சக்தி, என்ன சக்தி இதை நாங்கள் ஒன்று நினைச்சு கொள்ள வேணும் என்னென்றால், இந்த பிராணன் அது எங்க இருந்து வருகிறது? பிரபஞ்சத்தில இருந்தா அந்த பிராணன் வருது. அப்ப பிராணன் என்றா என்ன? அது விண். விண் என்றா என்ன? ஆகாசம், அணு. ஆகாசம் என்றா என்ன? இறைத்துகளின் தொகுப்பு. இறைத்துகள் என்றால் என்ன? சுத்தவெளியாகி அந்த இருப்பு நிலையில இருந்து, அந்த சிவத்தில இருந்து வேதாத்திரி மாதிரி சொல்ற, அதை தன்னிருக்க ஆற்றலால மடிப்பியக்கத்தினால இறைத்துகள் என்ற ஒரு இயக்க சக்தி அதுக்குள்ள இருந்து வெளியில வருகிறது. சைவ சித்தாந்தத்திலும் சொல்ற இதைத்தான், அதுக்குள்ள இருந்து வருகிறது இயக்க சக்தி, தற்சுழற்சி உடைய இறைத்துகள்கள். அந்த இறைத்துகளின் தொகுப்பு தான் விண். அந்த விண்ணும் தற்சுழற்சி கொண்டது சுழன்று கொண்டிருக்கிறது. எண்ணற்ற சுற்றுக்கள் செகண்ட் சுழன்று கொண்டிருக்கும். அப்ப விண்ணென்றால் என்ன? இறைத்துகளின் தொகுப்பு. அப்ப இறைத்துகள் இந்த தொகுப்புண்டா என்ன? அந்த விண்ணுக்குள்ள இறைத்துகள்கள், கொடான கோடி இறைத்துகள்கள் வெவ்வேறு வேகத்தோட வெவ்வேறு விளக்கு ஆற்றலோட அது சுழன்று கொண்டிருக்கும் உள்ளும். அப்படி பார்க்கும் பொழுது சமதளம சீர்மை தத்துவத்தின்படி அந்த வேகம் கூடிய இறைத்துகள்கள் அந்த விண்ணண்ட இயக்கத்துக்கு வெளிப்புறத்திலையும் கவனமாக்க, அது படிப்படியாக வேகம் குறைந்து 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 மத்தியில வரும் பொழுது அந்த இறைத்துகள்கள் வேகத்தை இழந்து அந்த வேகமற்ற இயங்காத ஒரு பகுதி உண்டு. இது ஒரு சயின்ஸ், சயின்ஸ். சமதளம சீர்மை தத்துவம், ஸ்பெசிபிக் கிராவிட்டி, சமதளம சீர்மை தத்துவம். அப்ப அங்க மையத்துல என்ன இருக்கு? இயங்காத பகுதி இருக்கு. வெளியில என்ன இருக்கு? இயங்குகிற இறைத்துகள் இருக்குது.
இந்த இறைத்தோல் எங்க இருந்து வந்த? சுத்த வெளியில இருந்து வந்த. சுத்த வெளி என்ற என்ன? சிவம். சிவம் என்ற என்ன? இருப்பு நிலை, ஸ்டாட்டிக் போர்ஸ். இந்த ஸ்டாட்டிக் போர்ஸ்ல இருந்து டைனமிக் போர்ஸ், இயக்க சக்தி வந்திருக்கு. அந்த இயக்க சக்திகள் என்ன இருக்கு? அந்த வெளியில இயங்குகிற இறைத்துவர்கள் இயக்க சக்தி இருக்கு, சக்தி இருக்கு. உள்ளுக்கு என்ன இருக்கு? அசையாத சிவம் இருக்கு, அசையாத பகுதி இருக்கு, சிவம் இருக்கு. அப்ப அந்த விண்ணுக்குள்ள என்ன இருக்குது? சிவம் சக்தி. சீவா சீவா சீவா, சிவம் சக்தி. அகரம் உகரம், அகரம் உகரம், அகரம் சிவம், உகரம் சக்தி இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பேர்? வில். அந்த வில் தான் பிராணன். அந்த பிராணன் தான் ஆகாசம். ஆகாசம் என்று முதலாவது பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் சேர்ந்துதான் வேற வேற ஒரு குறிப்பிட்ட வீதாசாரத்துல சேரும் பொழுதுதான் இந்த உடல்கள், பரு உடல் உருவாகும். அதுக்குள்ள முதலாவது பஞ்சபூதமான விண் தான் உயிராக ஓடிக்கொண்டிருக்குது. சரி, அது ஓடுற அந்த உயிர் இது அந்த விண். விண்ணண்டா என்ன? சிவம் சக்தி. அப்ப சிவம் சக்தி தான் இந்த உடலுக்குள்ள உயிராக, உயிர் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப உயிரோட்டமாக ஓடினால் அதுக்கு ஒரு மையம் இருக்கு. அந்த மையத்துக்கு பேர் உயிர் மையம். இந்த பருவுடல் அதுவும் ஓடிக்கொண்டிருக்குது, அதுவும் சுழண்டு கொண்டிருக்குது. அப்ப அதுக்கு மையம் மூலாதாரம். மூலாதார மையம், அந்த மையத்தெல்லாம் உயிர் மையம் இருக்கு. அதுல இருந்து இந்த விண்ணில இருந்து ஒரு காந்த சக்தி உருவாகும். இந்த காந்த சக்தி என்றா என்ன? அந்த விண்ணுக்குள்ள இருக்கிற இறைத்துவல்கள் வெளியேறும். அத காந்தம் என்று சுருக்கமாக சொல்லலாம். அப்ப காந்தம் நமது உடலுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப அதுக்கும் ஒரு மையம் இருக்கு. அந்த காந்தத்தின் மையத்துக்கு பேர் தான் கருமையம். அப்ப அந்த மூலாதாரத்துல என்ன இருக்கும்? இந்த உயிர் மையம் இருக்கு. உயிர் மையம் என்றா என்ன? அங்க என்ன இருக்கு? சிவம் சக்தி. சீவா சீவா. அங்க வேற என்ன இருக்கு? உயிர் இருக்கு, யா யா இருக்கு. அப்ப சீவ யா, இதத்தான் குண்டலினி சக்தி. அதுல விந்திராத சக்தி சேர்ந்தா பிரணவம் என்று சொல்லுவான். அப்ப இந்த இந்த உடல் இயங்குறதுக்குரிய ஆற்றல் தான் இந்த உயிர். அந்த உயிரெண்டா என்ன? இந்த முதலாவது பஞ்சபூதமான விண் என்றுதான் விளங்குறது. அது எங்க இருந்து வந்தது? பிரபஞ்சத்தில இருந்து. அப்ப இந்த உடல் பஞ்ச ஞானேந்திரியங்கள் வழியாக இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பாயிருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சத்துல இருந்து இந்த உடலை இயக்குறதுக்காக இந்த பிராணன் நமது உடலுக்குள்ள வந்து போய்கொண்டே இருக்கு. பிராணன் வந்து போய்கொண்டே இருக்கு. எப்படி வந்து போய்கொண்டிருக்குது? அது சீவ சீவ. அப்ப வந்து போய்கொண்டிருக்கு. அப்ப அப்ப நாங்கள் எப்படி வந்து கொண்டிருக்குது? சுவாசம் சுவாசம் சுவாசம், சுவாசி சுவாசி சுவாசி, சுகவாசி சுகவாசி, சுவாசம் சுவாசம் சுவாசம், சிவா 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 சிவா. அப்ப சிவ வந்து கொண்டிருக்கு, சிவா வந்து கொண்டிருக்கு. அந்த சிவா தான் இந்த பிராண சக்தி. அதுல என்ன இருக்கு? சக்தியும் சிவமும் இருக்கு. அப்ப நாங்க புரிஞ்சு கொள்ள வேணும், இந்த சக்தியும் சிவமும் தான். அது எப்படி வந்து கொண்டிருக்குன்றத அது ஒலிக்கப்படாத மந்திரமாக, அசபா மந்திரமாக வந்து கொண்டிருக்கு. நமது உடலுக்குள்ள அசபா ஒலிக்கப்படாமல், ஜபிக்கப்படாமல் ஒரு நாளைக்கு 21,600 தரம் மூச்சு இழுத்து விட்டு அந்த மானுட உடம்புக்குள்ள இந்த சிவம் சக்தி வந்து போய்கொண்டு வந்து இந்த உடம்பெல்லாம் இந்த இதுல நான் சொல்லப்பட்ட மாதிரி எல்லாம் எல்லாம் ஜீரணம் படுத்தி அதுக்கு மூலத்தை மூலப்பொருளை கொடுத்து ஜீரணத்தை நடத்தி கழிவுகளை அயற்றி ஜீரண மண்டலத்துல
உறிஞ்சப்படுற சத்து பொருட்கள் அந்த பாருங்க வியானன் எல்லாடம் கொண்டு போய் இது எல்லா வேலையும் நரம்பு மண்டலத்தை உதாரணம் இயக்கி இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிற என்ன சிவம் சக்தி. அது சிவம் சக்தி தான். இதை நாங்கள் நல்லா புரிஞ்சு கொள்றோம். அது எப்படி வந்தது? சுவாசி, சுகவாசி, சுவாசம். இந்த சுவாசத்தால் இது நாங்கள் கண்டோமோ? காணவில்லை. ஒரு நாளைக்கு 21,600 தரம் இந்த சிவம் சக்தி நமது உடலுக்குள்ள வந்து போய்கொண்டு எங்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறத நாங்கள் கவனிக்கவில்லை. கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கிற உபாயம், அந்த டெக்னிக்கு தான் பேர் இந்த உத்திகள், பிராணாயாம உத்திகள். இப்ப நாங்கள் பிராணாயாமத்தின் மூலம் எடுக்க வேணும், அந்த சுவாசத்தை கவனிக்கணும், அதை தியானம் செய்யணும். அந்த சிவம் சக்தி வந்து போகுது, அதை உற்று 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 பார்க்க 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 நாங்கள் ஒருவன் ரோட்டால போற ஒருவனை நாங்கள் உற்று 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 பார்க்க 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 அவன் திரும்பி பார்ப்பான், ஒரு நேரம் திரும்பி பார்ப்பான். அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ள இந்த சிவமும் சக்தி வந்து போய்கொண்டிருக்கு. நாங்கள் உற்று பார்க்க துவங்கினோமா இருந்தா உற்று பார்க்கல, இதுவரையும் பார்க்கல. இதை கவனிக்க வகையில புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்படி உள்ளே நில்மனவாக்கினால் உறுப்பு சிவக்கும் ரோமன் கரக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோன். புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை இதுக்கு தரதலையா வந்து அதை நாங்கள் பார்க்கிறதே இல்லை, அதை ஒழுங்குபடுத்துறதே இல்லை. அப்ப நாங்க ஒழுங்குபடுத்தினோமா இருந்தால், இந்த பிராண சக்தி எல்லாம் எங்களுக்கு ஒழுங்கா கிடைக்குமா இருந்தால், அந்த சிவம் சக்தியை நாங்கள் உற்று பார்த்துட்டோமா இருந்தால் அது எங்களை திரும்பி பார்த்துட்டதோ அது பிறகு எங்களை விடாது. நீங்க விட்டாலும் அது விடாது. அப்ப அது விடாம இருந்து கொண்டு எங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் செய்யும். உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சரியா இயங்க வேணுமா? இயக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாக இயங்குமா? இயக்கும். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் சரியா இயங்குமா? இயக்கும். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் சரியாக இயங்குமா? இயக்கும். அது இந்த நர்வஸ் சிஸ்டம் சரியா இயங்குமா? இயக்கும். இதை விட உங்களுடைய எண்ணங்கள், பதிவுகள், கண்ம வினைகள் அதெல்லாம் உங்களுடைய பிரபஞ்சத்துல பதிய போகணுமா? பதியும். உங்களுக்கு என்ன தேவையில்லை? எண்ணங்கள் அகற்றும். நீங்க கொள்ற அனுபவங்கள் என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்குது. அந்த அனுபவம் ஒரு தொடர்புகள் கிடைக்கும், அதுல அனுபவங்கள் கிடைக்கும். வேண்ட கூடியதும் வேண்டத்தகாததுமான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்குது. அப்ப வேண்டத்தகாததை அவற்றுது, வேண்ட தேவையானதை வச்சிருக்குது. இப்படி எல்லா வேலையும் செய்யும். எப்ப நீ அதை பார்த்தால், நீ அதை பார், நீ உற்று உற்று பார். அவ உன்னை பார்க்க வழிகிட்டோன்னு உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அப்படியான அந்த பிராணன் வியானனாக, தொழிற்காற்றாக, பரவுகாலாக, இப்படி பரவுகால், பரவு எல்லாரும் பரவு. இந்த படத்துல பாருங்க, அருமையா காட்டிங்க. பரவுகால் அல்லது அறுவழி என்றொரு புது சொல்லு. அறுவழி இப்படி அது என்ன செய்யும்? அது கொஞ்சம் டிஃப்யூஸ் எனர்ஜி, இந்த சக்திய எல்லா இடத்தையும் கொண்டு போய் ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் 120 ட்ரில்லியன் செல்லுகள் இருக்கு அந்த ஹியூமன் பாடியில. அப்ப அந்த செல்லுகளுக்குள்ள இந்த சக்தியை கொண்டு செல்லுது. அதுக்கு வேண்டிய இயக்கத்துக்கு வேண்டிய சக்தியை கொடுக்குது. நரம்பு மண்டலத்தை இயக்குது. இதயத்தினுடைய துடிப்பு அதுக்கு காரணமா இருக்குது. இந்த சர்க்குலேஷனு காரணமா இருக்குது. இந்த மூட்டுகள், ஜாயிண்டுகள் அதனுடைய இயக்கத்துக்கு காரணமா இருக்கு. அந்த எலும்புகளோட மூட்டுகளோட இணைக்கப்பட்டிருக்கிற தசைகள், இச்சை இன்று இயங்குற தசைகள், இச்சை உள் தசைகள், பண்பூட்டு தசைகள், இச்சை இல்லாமல் இயங்குற இதய தசைகள், நுரையீரலோடு சம்பந்தப்பட்ட தசைகள், இந்த சமிபாட்டு தொகுதியோட சம்பந்தப்பட்ட தசைகள், இந்த இனப்பெருக்க உறுப்புகளோட சம்பந்தப்பட்ட தசைகள், அது தானா இயங்கி கொண்டிருக்கும். அதுகள் எல்லாம் இயக்குறதுக்குரிய அந்த சக்திய இது கொடுக்குது. அப்ப இந்த சக்தி உடல்ல அத்தனை தொகுதிகளாகவும் ஓடிக்கொண்டிருக்கும். கைகால் உட்பட எல்லா பகுதிகளாலும் கொண்டு செல்கிறதா இருக்கும்.
இது ஒரு 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 ரெகுலேட்டர் தான். அவருக்கு அதோட மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கும். அப்ப இந்த சக்தி உண்மையில பிராணவாயுவால ஜெனரேட் பண்ணப்பட்டு அது சமப்படுத்தப்படும், பேலன்ஸ் பண்ணப்படும். சமான வாயுவாலும் ஜெனரேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கும். அப்ப இது நாங்க சொன்னால் ஒரு தொழிற்சாலையில உற்பத்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு அதை எல்லா பகுதிகளுக்கும் விநியோகிக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் தான். உற்பத்தி செய்யப்பட்டதை உடலின் எல்லா பகுதிகளுக்கும் விநியோகிக்கிற தொழில செய்யும். இந்த விநியோகம் சரியாக இருக்க வேண்டும். இந்த விநியோகம் சரியாக இருக்காவிட்டால் இந்த உற்பத்தியை சரியாக பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி நாங்கள் உண்ணுற உணவு அது ஜீரண மண்டலத்துக்குள்ள போய் அது சரியாக உறிஞ்சப்பட்டு அது சத்து பொருட்களாக பிரிக்கப்பட்டு அது 7 தாதுக்களாக பிரிக்கப்பட்டு அது சரியான முறையில ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு செல்லப்பட்டு அது அங்க விநியோகிக்கப்பட்டால் தான் அந்த உண்ட உணவின் முழு பிரயோசனத்தையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இந்த வியானவாயு உற்பத்தி விநியோகம் சரியாக இல்லாவிட்டால் இது ஒன்றும் சரியாக நடக்க மாட்டுது. அப்ப இது மிக கவனமாக நடக்க வேணும், சரியாக நடக்க வேணும். இது எங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தோட அதனால ஆளப்படுற அந்த சக்கரத்தோடு தொடர்பாக இருக்கும். அப்ப இப்படி எல்லாம் குருதிச்சுட்டோட்டமா இருக்கலாம், எல்லாத்தோடும் தொடர்பாக இருக்கும். அது வெளிப்பக்கமாக ஓடுற வாயு உடல் மையத்தில் இருந்து வெளிப்பக்கமாக, அதுக்கு சொல்லுவார்கள் அவுட்வர்ட் மூவிங் எனர்ஜி, வெளிப்பக்கமாக ஓடுற சக்தி. எங்க சென்டர்ல இருந்து வெளிப்பக்கமாக உடலின் எல்லா பகுதிக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். மையத்திலிருந்து வெளிப்பக்கமாக உடல் முழுக்க ஓடுற ஒரு வாயுதான் இந்த வியானன். சரியா கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப எங்களோட உடம்புல இருக்கிற தசைகள் இருக்கு. இச்சை உள், இச்சை உண்டா நாங்கள் சொல்லி செய்கிற கையில காலில் இருக்கிற இச்சை இன்றி இயங்குற தசைகள், இதயம், உணவு, கால்வாய், கருப்பை, நம் குறிப்பிட்டது போல இதுல இருக்கிற தசைகள், இது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். அப்ப அந்த பிராண வாயு குறைஞ்சா, அது அந்த வியான வாயு உற்பத்தி குறைஞ்சா இல்லாட்டா அதுலயே தடை ஏற்பட்டா இந்த பலம் இழந்தது போல இருக்கும். லெட்டாஜிக், சோம்பல் இருக்கும், சோம்பல் மாதிரி இருக்கும். இனி உடல் உறுப்புகளை அசைக்க முடியாம இருக்கும். அசைகிறதுக்கு இந்த வாயு தான் இந்த தசைக்கு, ஜாயிண்டுகளுக்கு, நான் இதுல காட்டிக்கிற தசைக்கு, ஜாயிண்டுகளுக்கு, இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு எல்லாத்தையும் காரணமா இருக்கிறபடியால அது நாங்கள் உறுப்புகளை அசைக்க முடியாமல் இருக்கும். லேசினஸா இருக்கும், பிசிக்கலா லேசினஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனதளவிலும் மென்டலாகவும் லேசினஸ் தான் இருக்கும். மனச்சோர்வு இருக்கும். உடல் சோர்வு, மனச்சோர்வு, உடல் இருக்க ரீதியாகவும் மன இயக்க ரீதியாகவும் சோர்வு இருக்கும். எல்லாத்திலும் சோர்வு. காரணம் என்ன? இந்த சக்தி போதாது. அப்ப ஒரு பிசிக்கல் லெவல்ல பார்த்தால் இந்த நான் எல்லா வகையிலும் ஆராய்ச்சி ஒண்ணும், பிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல், அது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த முதலாவது லெக்சர்லயே குறிப்பிட்டிருந்தது. அப்ப பிசிக்கல் லெவல்ல பார்த்தா இந்த இந்த உறுப்புகளின் இயக்கத்துக்கு அது காரணமாக இருக்கு. ஆனா அதே நேரத்துல பிசிக்கல் லெவல்ல போதிய சக்தி இருந்தாலும் மென்டல் லெவல்ல சில வேளையில சரியாக இருக்காது. மென்டல் லேசினஸ் வந்துடும். அதுவும் இதுக்குதான் காரணமா இருக்கும். அதே நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். அப்படியான இந்த வியான வாயு இல்ல என்ன பிரச்சனைகள் வரலாம்? இந்த மூட்டுக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், மூட்டுக்கள் சம்பந்தமான மூட்டுவாதம் போன்ற மூட்டுக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள். மற்றது இந்த தசை எலும்பு மண்டலத்தில ஏற்படக்கூடிய அந்த எலும்புகளோடு இணைக்கப்பட்டிருக்க தசைகளுக்கு பேர் நன்கூட்டு தசைகள்.
அப்ப வெண்கூட்டு தசைகளின் இயக்கத்துக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இதால வரலாம். மனம் என்று சொல்லும் பொழுது உடலும் மனமும் ரெண்டும் இனிமை காக்க வேண்டும். இங்க இந்த வாயுல பிரச்சனை ஏற்பட்டால் உடலும் மனமும் இனிமை காக்க முடியாது. உடலும் மனமும் யோகமாக இருக்கா. உடலுக்கும் மனதுக்கும் இடையில புணக்கு வந்துடும். ஏன்னா மனம் சொல்லும் சரியா ஓடிப்போ, பஸ்ஸுக்கு போ, நேரம் போதன்று. ஆனால் இந்த மூட்டு இயங்காது, வெண்கூட்டு தசைகள் இயங்காது, அப்ப உடல் இயங்காது. அப்ப மனத்துக்கு கோபம் வந்து மனம் ஒத்து வராது, மனம் புணக்கப்படும். அது மன அழுத்தத்தை கொண்டு வந்துவிடும். மன அழுத்தம் இப்படியான பிரச்சனைகள். இனி மூட்டுக்கள்ல இன்ஃபெக்ஷன், ஆர்த்ரைட்டிஸ், மூட்டுக்கள்ல வரக்கூடிய அழற்சி, மூட்டுக்கள்ல வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன், எப்படியான பிரச்சனைகள் வரலாம். இனி இந்த மென்டல் லெவல்ல இந்த வியான வாயு நல்ல வலிமையாக இருந்தால், மென்டல் லெவல்ல வலிமையாக இருந்தால் இந்த எண்ணங்கள், இந்த மன வலிமையா இருக்கும், மனம் வளமாக இருக்கும். முதலாவது மைண்ட் இஸ் ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு. மன வலிமை, மன வளம், மனம் வளமாயிருக்கு. மனம் அவ்வளவு நுண்ணிய நிலையில இருக்கும், மனம் வளமாயிருக்கு. அந்த நேரத்துல பார்த்தா இந்த எண்ணங்களின் பிரவாகம், நாங்க நேற்று எண்ணங்கள் அது உதிச்சு கொண்டிருக்கிறது. பிரவாகம் கர்மயத்திலேந்து எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அது பிரவாகம் என்ற எண்ணங்களின் பிரவாகம். அதுக்கு எந்த தடையும் இருக்காது, நோ obstruction. எதுக்கு? thoughts are free flowing. அந்த எண்ணங்கள் இந்த பிரவாகத்துல எந்த தடையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தன்னை பற்றிய வெளிப்படுத்தல், able to express yourself freely. தன்னை பற்றி ஃப்ரீயாக தன்னை பற்றிய விளக்கங்களை வெளிப்படுத்துற ஆற்றல் இருக்கும். இனி இந்த அவர் அப்படி இந்த மென்டல் லெவல்ல அது ஸ்ட்ராங்கா இருக்கேக்குள்ள அந்த மனிதன் அவன் உணர்வான். எப்படி உணர்வான்? தான் ஒரு சக்தி மிக்கவன், புத்துணர்ச்சி உடையவன். சக்தி மிக்கவனாகவும் புத்துணர்ச்சி உடையவனாகவும் அவன் உணர்ந்து கொள்வான். அவ்வளவு சக்தி இருக்கும், அவ்வளவு சக்தி. வேற எவ்வளவு முக்கியமானது இதான எங்களுக்கு எல்லாம் தேவை. சரி, அப்படியான இந்த வியானன் இந்த வியானனை வலிமைப்படுத்துறதுக்குரிய ஆசனங்கள்ல முக்கியமானது சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் 12 படிமுறைகள் கொண்ட சூரிய நமஸ்காரம். அடுத்தது வீரபத்ரா ஆசனம். அப்ப இதுகள் ரெண்டும் முக்கியமான ஆசனங்களாக கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த வியானன் அது முக்கியமாக அந்த மண்ணீரலை மையமாக கொண்டும் அது இயங்கும். இங்கேயும் வியானன்ற கருத்தே வியாபகம், வியாபித்திருத்தல், உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. எல்லா தொழிலுக்கும் உறுதுணையாக உள்ள ஒரு காற்று, ஒரு சக்தி. அப்ப அது மட்டும் இல்லாமல் இந்த மூளையில இருந்து வார கொமாண்டுகள், மூளையிலிருந்து வார கொமாண்ட், அதுல இந்த கொமாண்டுகள் வந்து கொண்டிருக்கும். அது இந்த வாயுதான் அது உடல் மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்றதுக்கு உதவி செய்கிற ஒரு வாயுவாக செயல்பட்டு கொண்டிருக்கு. ஏன்னா நரம்பு மண்டலம் இயங்குறதும் சக்தி வேணும். அதான் உண்மையான கருத்து. அந்த சக்தி இருந்தா தான் நாங்கள் அதை அந்த அந்த எண்ண அலைகளை கூட, எண்ண அலைகளும் காந்த அலைகள் தான். இப்ப காந்தம்டா என்ன? உயிர். அது உயிர்ல இருந்து உயர்ந்த படர்க்க நிலையாக காந்தம் வந்துதான் மனமாக இயங்கி கொண்டிருக்கு.
அப்ப அந்த உயிரிலேந்து வார காந்த சக்தி தான் நமது உடலுக்குள்ள இருக்கிற அத்தனை இயக்கங்கள், ஹோமங்களா இருக்கலாம், நொதியங்கள் இல்ல இயக்கங்களா இருக்கலாம், எந்த இயக்கத்தும் காரணமா இருக்கிறது. அப்ப அதெல்லாம் அங்க இருந்து வருது, இந்த உயிர்ல இருந்துதான், இந்த பிராணன்ல இருந்துதான். அதுல ஒன்றுதான் இந்த வியானன். சரி, அப்படி அந்த வியானனை பற்றிய விளக்கம் தெரிஞ்ச அளவுல. இனி அடுத்தது உதானன். இது ஒரு முக்கியமானதுதான். உதானன் ஒரு முக்கியமான வாயு, எல்லாமே முக்கியம்தான். இத மேல் நோக்கும் கால் என்னன்னு சொல்றது, மேல் நோக்கும் கால், அல்லது இதுக்கு சொல்றது எழு வழி. எழு வழி ஏன்னா லூனா, எழு வழி, மவ்வளவு லூனா, எழு வழி, மேல் நோக்கும் கால். நர்வஸ் சிஸ்டத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. தொண்டை பகுதியில இருந்து பாகத்தின் தொண்டை பகுதியில இருந்து இப்படி மேல் நோக்கி போகிற வாயு தான் இந்த உதானன். அப்ப உதானன் தொண்டை பகுதியிலேருந்து போறபடியால இந்த நாங்கள் வாய் மூலமாக எழுகின்ற ஒலிக்கு காரணமாக இருக்கக்கூடிய காற்றுத்தான் இந்த உதானன். ஒலிகள் என்றா என்ன, அது சத்தங்கள். அதுவும் என்ன, அது சக்தி தான், இதுவும் காந்த சக்தி தான். அதுக்கும் சக்தி வேணும். எங்களுடைய மூச்சு குழாயில் இருக்கக்கூடிய அந்த மூச்சு குதல் நாண்கள், அந்த குதல் நாண்கள் அதிர வேணுமாயிருந்தால் அதுக்கு சக்தி வேணும். அது அதிர்ந்தால்தான் இந்த ஒலிகள் அங்க அதிரும், ஒலிகள் ஒலிக்கும். அப்ப அந்த ஒலிதான் புற வெளியில வரும், வாய் மூலமாக வெளியில வரும். அதுக்கு சக்தி வேணும், அதுக்கு ஒரு காற்று வேணும். அதுதான் உதானன். அப்ப இந்த உதானன் காற்று இருக்கேக்கள்ளதான் இந்த அக்ஷரங்கள், அகரத்துல இருந்து ஒவ்வொரு அக்ஷரங்கள், இப்ப நான் சொல்றோம் பஞ்சாட்சரம் 5, பிறகு ஒவ்வொரு சக்கரத்துல 51 எழுத்துக்கள், 51 எழுத்துக்கள் என்று புறலாம் விரிஞ்சு கொண்டு போகுது. எல்லாத்துக்கும் என்ன சக்தி தான். சக்கரங்கள்ல இருக்கு என்ன, அதுவும் சிவம் சக்தி தான். பஞ்சாட்சரம் என்ன, அதுவும் சிவம் தான். எல்லாம் அந்த சக்தி தான். அப்ப இது என்ன செய்யுது, அந்த உதாரணம் காற்றிருக்கிற பொழுதுதான் அந்த அக்ஷரங்கள், அகரத்திலிருந்து ஒவ்வொரு அக்ஷரங்கள் உற்பத்தியாகி அதெல்லாம் வார்த்தைகளாக வெளிப்படுது. இப்ப நாங்கள் சொல்றோம் அந்த அந்த ஒலியின் வகைகள் எல்லாமே இதுதான், அக்ஷரங்கள் எல்லாம் இதுதான். எல்லாத்துக்கும் காரணமா இருக்க அந்த சக்தி, அந்த சக்தி இதுதான். அப்ப இது கீழே இருந்து மேலே எழும்புது. அப்ப அது மேல எழுப்புது. அப்ப பாருங்க, நாங்க சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ஒரு ஏப்பம் வருது, சப்தம் வருது. இந்த சப்தத்தை மேலெழுந்த வாரியாக கொடுக்கக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடியது இந்த உதான வாயுதான். அது அப்ப மேல நீங்க நிமித்தி வச்சிருக்கு பாரு, மனுஷன் நிமிந்து நிற்கிறான். ஏன் நிமிந்து நிற்கிறான், இது மேல உயர்த்துது, மேல உயர்த்தி கொண்டு போய் ஒரு சக்தி. அப்போ அத மேல உயர்ந்து நிற்கிறார், உயர்ந்து நிமிந்து நிற்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த வாயு. அப்ப குதல் நான்கள்ல இருந்து கொண்டு இந்த சப்தம் உற்பத்தியாக இந்த உதானன் உதவும். குடல் நான்கள்ல இருந்து கொண்டு வேறுங்க உங்களுடைய இந்த 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 சுவாச தொகுதியில இது வேறுங்க, இது லேரிங்ஸ், இது லேரிங்ஸ் என்று, இது ட்ரக்கியா என்ற வாத நாளி. இங்க போய் அது கிளையா பிரியுது. அப்ப 23 தரம் பிரியும், பிரிஞ்சு 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 கடைசியா காற்று சிற்றறைகள் என்று வரும். 20 மில்லியன் காற்று சிற்றறைகள் இருக்கு எங்களுடைய லங்ஸுக்குள்ள. பாருங்க அவ்வளவு நிறைய அற்புதம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு காற்று சிற்றறைக்கு தெரியுமா? இதுக்குள்ள சிவம் சக்தி வந்து போதுன்னு தெரியுமா? அந்த சிவம் சக்தி எப்படி வருது, ஆக்சிஜனோட பிராணனா வருதுன்னு தெரியுமா? அந்த ஆக்சிஜன் தானே பிராண வாகினியாக காவி கொண்டு வருதுன்னு தெரியுமா? தெரியா, ஏன்னா கவனிக்கல. அப்ப அது வந்துதான் அந்த சத்தங்களை எல்லாம் கொடுக்குதுன்னு தெரியுமா? தெரியா. அப்ப இது என்ன, இந்த லாரிங்ஸுக்கு இல்ல, இப்படி இந்த வோக்கல் கார்ட்ஸ், குடல் நான்கள். அப்ப இந்த குடல் நான்கள் இந்த இயக்கத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த வாயு தான். இது இந்த லங்ஸ், இந்த இயக்கம் எல்லாத்துக்கும் அதான் காரணம். இந்த ஒலிகள் காதுக்குள்ள வந்து அலை அலையாக வருது. வேற என்பதற்குள்ள புறச்செவி என்று இருக்குது, நடுச்செவி என்று இருக்குது,
இதுல செவிப்பற மென்சவ்வாண்டு இருக்கு. அந்த செவிப்பற மென்சவ்வோட அப்படி 3 எலும்புகள், சம்மட்டியுறு அன்பு, பட்டையுறு அன்பு, ஏந்தியுறு அன்பு. இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு, இது 3வது எலும்பு. என்ன அற்புதம்! இந்த இறைவன் அற்புதம் எல்லாம் நீங்க பார்த்தனீங்களோ, இதை கேட்டு பார்த்தனீங்களோ, காதால கேட்கிறீர்கள். காதை அடைச்சு போச்சுன்னா கண்ணி போடுது, காதுக்குள்ள மழுது வந்துட்டுன்னு சொல்லுவீங்களே ஒழிய இப்படி அற்புதங்கள் நடக்குது. இதுக்குள்ள இப்படியெல்லாம் பாருங்க, ஒரு சின்ன இடத்துக்குள்ள 3 எலும்பு, அந்த 3 எலும்பு 3 அது அசைகிறபடியாலதான் இந்த அந்த அதிர்வுகள், இந்த இயற்றம்ல அந்த செவிப்புற மென் செவ்வில அதிர்வு ஏற்படுத்தி அந்த அதிர்வு, அது என்ன அதிர்வண்டா என்ன, அது சக்தி, அது சிவம் சக்தி தான் வருது. அது இதை அதிர பண்ணி இது இங்க வேற நத்தச்சுருள், அந்த நத்தச்சுருக்குள்ள போனால் அதுக்குள்ள பார்த்தா அவுட்டர் ஹியரிங் செல், இன்னர் ஹியரிங் செல் இருக்கு. அவுட்டர் ஹியரிங் செல், இன்னர் ஹியரிங் செல் இருக்கு. அதுல போய் அது அதிர்வு ஏற்படுத்தும். அதுக்குள்ள அந்த நத்தச்சுருளுக்குள்ள ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவத்தை அதிர பண்ணும். அதிர பண்ணின உடனே இந்த அவுட்டர் ஹியரிங் இன்னர் ஹியரிங் செல்லில தும்புகள் போல பிசிர்கள் போன்ற அமைப்புகள் இருக்கு. அதுல இருந்து சில நரம்பு ஊடு கடத்திகள் சுரக்கப்படும். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்ற மருத்துவ விஞ்ஞானத்துல சொன்னார். அப்ப நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன செய்யும், இந்த ஒலி அலைகளை இந்த உள்ளுக்கு கடத்தி கொண்டு போறதுக்கு உதவி செய்து, பிறகு நரம்பு மண்டலத்திலே அதை உள்வாங்கி, எல்லாம் சக்தி தான், உள்வாங்கி அப்படியே அப்புறம் மூளையை கொண்டு போயிடும். மூளையில கொண்டே அதை எங்க கொண்டே சேர்க்கும், அந்த இடத்தை கொண்டே சேர்த்து அந்த மூளை அதை அறிஞ்சு கொள்ளும். ஓ, இது கிளியின் சத்தம், இது காகத்தின் சத்தம், இது இன்னாருடைய, இது மகந்த சத்தம், இது மகளின் சத்தம், கண்ண முடிக்கணும்னு சொல்லக்கூடியாரு. எல்லாம் என்ன சக்தி, சிவம் சக்தி, சிவம் சக்தி. பாருங்க, அலைகள் எல்லாம் இப்படி அதுல மோதி இதெல்லாம் போய் உள்ளுக்கு போய் அப்படியே மூளைக்கு போய், எல்லாத்துக்கும் என்ன காரணம், இந்த சிவம் சக்தி, சிவம் சக்தி, பிராண சக்தி, பிராணன், அதுதான் காரணம். இன்னும் ஒரு அற்புதம் என்றால், இந்த ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு சேர்த்து வைக்கிற சொத்து என்றால் எண்ணங்கள் தான். உண்மையாக எண்ணங்கள். தந்ததாய் ஈரீர் ஒன்று சேர்ந்து தலைத்தர் உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈரீர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளின் சொத்தாச்சு. இந்த அரும்புறவியில் முன்வினை அடுத்து எல்லையெல்லாம் எப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குறியீரின் சேர்க்க வணங்கி திருவடி வாழ்த்தி மகிழ்வோம் சொல்ற. அப்ப என்ன, நாங்கள் என்ன, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய பதிவுகள் பதிவாகும். ஒவ்வொரு வினாடியிலும் எண்ணங்கள் எழுந்து கொண்டுதான் இருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாம் நாங்க சொல்லுங்க, எல்லாரும் நல்லா வழங்கிக் கொள்ள வேணும். இந்த எண்ணங்கள் அதுதான் சொல்லாகும், அதுதான் செயலாகும், அது விளைவை கொடுக்கும். அந்த விளைவில இருந்து அனுபோகம், பிறகு அனுபவம், அப்புறம் திருப்பி பதிவா, எல்லாம் பதிவா, எல்லாம் பதிவா. வேதாத்திரியத்தை சொல்லுவ, வேதாத்திரி மகரிஷி 6 இடத்துல பதிவாகும், 6 இடங்கள்ல பதிவாகும். இந்த பதிவு 6 இடங்கள்ல பதிவாகும். எந்த 6 இடங்கள்? நாங்கள் எந்த புலனுறுப்பை கொண்டு ஒரு செயலை செய்தோமோ, இப்ப நான் கண்ணால ஒரு செயலை செய்தோமா இருந்தா அந்த கண்ணண்ட கருவியில பதிவாகும். கண்ணண்ட கருவியில அது என்னத்தை செய்தது, இந்த கண் எதை பார்த்தது, எதை பார்க்கிற, பார்க்க வேண்டியதை பார்க்கிறியா, பார்க்க கூடாததை பார்க்கிறியா, பார்ப்பவனை பார்க்கிறியா? பாருங்க என்ன வித்தியாசம் உண்டு. இந்த கருத்து விளங்குதோன்னு பாருங்க. அப்ப அந்த பார்த்தத அது கண்ணில பதிவாக்கி விட்டுரும். எப்படி? கண்ணண்ட கருவியில பதிவாக்கி. அதுக்கு பேர் விரிவு சுருக்க பதிவு. என்ன பேர்? அதுக்கு என்ன பேர்? விரிவு சுருக்க பதிவு. கவனமா இருக்கும். இதுல நாங்கள் பார்க்கிறவனை பார்க்கவும். யார் பார்க்கிறவன்? அந்த இன்னொருவனை நான் பார்த்தா நான் அந்த தோற்றத்தை பார்க்கிறேனா, தோற்றம் பதிவாகும். அவனுக்குள்ள இருக்கிற உயிரை பார்க்கிறேனா, அது பதிவாகும். அவனுக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை உணர்ந்து கொள்கிறேனா, பார்க்கிறேனா, அது பதிவாகும். அப்ப நாங்க தான் அப்படி பார்த்து 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 பழகி விட்டோமா இருந்தால் அது பிறகு பழக்கத்துல வந்துடுது, பதிவாகி உயிரில பதிவாகும். அப்ப
எந்த கருவியை கொண்டு நாங்கள் அந்த தொழிலை செய்கிறோமோ அந்த கருவியில விரிவு சுருக்க பதிவு, அதுக்கு பேர் விரிவு சுருக்க பதிவாக பதியப்படும். தப்ப முடியாது, கட்டாயம் பதியும், கட்டாயம். கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தங்கன் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒழிந்தாரே. பதியும் பதியும். அப்ப முதலாவது எங்க பதியுது? அந்த எந்த கருவியை கொண்டு அந்த செயலை செய்தோமோ அந்த கருவியில பதியும். இனி அந்த கருவியின் இயக்கத்துக்கு எந்த உயிர் காரணமா இருந்ததோ, எந்த சீவகாந்த சக்தி காரணமா இருந்ததோ அந்த உயிரில பதிவார் தான் முக்கியமாக, உயிரில பதிவார். இத நுண்ணியக்க பதிவு, அதுக்கு பேர் நுண்ணியக்க பதிவு. அதுல பதிவாகும். சரி, அது பதிவாச்சா? இதுல இப்ப நான் சொன்ன காதால கேட்டது மூளைக்கு போகும், கண்ணால பார்த்தது மூளைக்கு போகும். அப்ப மூளை செல்லுகள்ல கொண்டே அந்த காந்த சக்தி, அந்த உயிர் சக்தி மூளை செல்லுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த மூளையில பதிவாகும். அதுக்கு பேர் நினைவு பகுதி, நினைவு பதிவு, நினைவு பதிவு, நினைவு பதிவு. அடுத்தது நினைவு பதிவு. சரி, அது பதிஞ்ச பிறகு இது எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு நமது உடலுக்குள்ள இருக்கிற அந்த சீவகாந்தம், இந்த உயிர், அது கருமையம் என்ற மூலாதாரத்தில் கொண்டு போகும். அதான் கருமையம். கருமையம், கரு என்றால் இறைவன், மையம் இறைவன் மையம் கொண்டு இருக்கிற அகம் பிரம்மாஸ்மி என்ற அங்க இருக்கிற அவர் அங்க கருமையத்துல பதிவா, கருமையத்துல பதிவா சொல்ல தரப்பதிவு. அதுக்கு என்ன பேர்? தரப்பதிவு. இந்த தரப்பதிவு ஜீன்ல பதிவு வையுங்களேன், அப்படியே சந்ததி சந்ததியா போகும். அதே நீங்க பார்த்ததுங்க போது சந்ததிக்கு போகுது, சந்ததிக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் ஒவ்வொரு வினாடியும் எண்ணுற எண்ணங்கள், இந்த பார்க்கிற பார்வைகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் கொண்டு போகும். இந்த பிரபஞ்சத்துல ஸ்டோர் பண்ணப்படும், பதியப்படும். இதை சொல்றது சமுதாய பதிவு, சமுதாய பதிவு, சமுதாய பதிவு. அப்ப இந்த உதாரண வாயு என்ன செய்யுது? ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் எண்ணுற எண்ணங்கள் எல்லாம் மேல் நோக்கி தூக்கி கொண்டு போய் இந்த பிரபஞ்சத்துல ஸ்டோர் பண்ற வேலையை செய்யும். இத உதாரண வாயு செல்லுமா? ஏன் உதாரணம், நாங்க திருப்பி மூச்சை வெளியில விடுற மூச்சு பிரபஞ்சத்துக்கும் எங்களுக்கு முடியல இது வாயு வந்து போய்கொண்டே இருக்கு. நீங்க மூச்சு நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே அது வந்து போய்கொண்டிருக்கு. அதான் அசபா மந்திரம், ஒலிக்கப்படாமல் வந்து போய்கொண்டிருக்கிற மந்திரம், ஒலிக்கப்படாத மந்திரமாக வந்து போய்கொண்டிருக்கு, அசபா மந்திரமாக வந்து போய்கொண்டிருக்கு. இது 121,600. அதை விட நாங்கள் இப்படி எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் எல்லாம் கொண்டு போய் அது பதிஞ்ச பிறகு இந்த உதாரண வாயு தான் அதை பதியுமா, இந்த பிரபஞ்ச பதிவுக்கு காரணமா இருக்கிறேன்னு சொல்றார்கள் ஆன்மீகத்தில. அப்ப இது இப்ப நாங்க வாழக்கூடிய காலத்திலும் வாழ்ந்து இறக்கிற காலத்திலும் நாங்கள் எண்ணிய எண்ணங்கள் நல்லாக வாழ்ந்தோம், நல்லாக வாழவில்லை என்ற எண்ணங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல பதியப்படும். அது காரணம் இந்த உதாரண வாயுன்னு சொல்றாரு. அப்ப வேதாத்திரி மாதிரி சொல்றார், 6 இடங்கள்ல பதிவாகும், யாரும் தப்ப முடியாத திருமணத்துல சொல்றார். கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார். இந்த கண்காணிதான் இந்த உயிர், இந்த கண்காணிதான் புண், இந்த கண்காணிதான் இந்த காந்தம். அது சிவகாந்தமாக உள்ளுக்கு இருக்கு, அது வான்காந்தமாக அது வெளியில இருக்கு. அந்த அந்த காந்தத்துல பதிவு வந்துடும். நாங்க நிக்கிறவங்களை கண்காணிக்க ஒரு தரம் இல்லை. அதான் அந்த பாட்டுக்கு உண்மையான கருத்து. இந்த திருமந்திரத்துக்கு கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார். கண்காணி இல்லாத இடம் இல்லை. இந்த கண்காணி, இந்த காந்தம், இந்த உயிர், இந்த சிவசக்தி இல்லாத இடம் இருக்கோ? இல்லை, இல்லவே இல்லை. அப்ப அது பதிஞ்சிடும். உயிர பதிவாகும், காந்தத்துல பதிவாகும், கண்ணில பதிவாகும், இந்த ஞான கர்மேந்திரியங்கள்ல பதிவாகும், எல்லா இடம் பதிவாகும். இப்ப நாங்க நிக்கிறோம்னா எங்களுக்கு கவனிக்க ஆள் இல்லை, யாருமே கவனிக்க இல்லை. இது யார் கவனிக்க போறார்கள்? போச்சு, அது பதிவா போச்சு. நான் ஒரு எண்ணத்தை எண்ணுறேன், அந்த எண்ணத்தை அது எண்ணன மட்டும்தானே, நான் சொல்ல இல்லையே, நான் செய்ய இல்லையே, ஒன்று நடக்க நினைக்கிறேன், முடியாது. அது பதிவாயிடும். அது பதிவானா
அந்த சமுதாய பதிவாக வான்காந்தத்துல பதிவானால் அது என்ன அதிர்வு ஆக இருக்கேக்கள் எங்களுடைய மனம் அந்த எண்ண அலைகள் என்ன அதிர்வுல வந்துச்சோ அந்த அதிர்வுல பதிவா அதுல இருந்து வந்துட்டு அந்த எண்ண அதிர்வுடைய எவனொருவன் இருக்கிறானோ அவனுக்குள்ள போயிடுமா, அவனுக்குள்ள போய் அவன் எண்ணமாகி அவன் மூலம் அதன் வெளிப்படுமா. அப்படி அந்த எண்ணத்துக்கு எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தின் நிலைகாட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை, எண்ணம் எழுமுடுக ஒரு புள்ளியாகும் இயங்க முடியும் அளவோ அகண்டாகாரம். அகண்டாகாரம் அகண்டாகாரம் வரைக்கும் போகும். இப்ப நாங்க ஒன்று நீங்க லேசா நினைக்க கூடாது, அது அகண்டாகாரம் வரைக்கும் போக முடியாது. அதனால கவனமா எண்ண வேணும், கவனமா பதிய வேணும். நீங்க பதிகிறீர்கள சித்திரபுத்தனா பதிகிறேன்னு சொல்றது நான் அடிக்கடி சொல்லுவேன், கிளினிக்கலையும் தான் சொல்லுவேன். சித்திரபுத்தனா பதிஞ்சிடுவார், இந்த சித்திரபுத்தனா காந்தம் அது பதிஞ்சிடும். சரி, அப்படியான இந்த உதான வாயு மேல் நோக்கி செல்லுது, அப்வர்ட் டிரெக்ஷன், மேல் பக்கமா இருக்கு. கழுத்துல இருந்து தலை வரை அப்படியே விரிந்தி சொல்லும். அப்ப அப்படியான ஒரு இந்த வாயு எங்களுடைய சென்சரி ரிசெப்டர்ஸ் என்று எங்களோட உடலுக்குள்ள சென்சரி ரிசெப்டர்ஸ். பார்வை இருக்கு, கேட்டல் இருக்கு, மணத்தல் இருக்குது, சுவைத்தல் இருக்குது, தொடுதல் உணர்வுகள் இருக்குது, இதுக்கு சம்பந்தமான உறுப்புகள் ஞானேந்திரியங்கள் இருக்கு. இதுல நாங்கள் மருத்துவத்துல சொன்னா சென்சரி ரிசெப்டர். இந்த சென்சர் ரிசெப்டர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ற வேலையை இந்த உதான வாயு தான் செய்யும். அப்படி ஆக்டிவேட் பண்றபடியாலதான், இந்த எண்ணங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிற படியாலதான் இந்த உதான வாயு எங்களுக்கு உயர்ந்த சிந்திக்கும் ஆற்றலை கொடுக்கும். ஹையர் திங்கிங் கேப்பபிலிட்டி, உயர்ந்த சிந்திக்கும் ஆற்றலை கொடுக்கிறது இது. இனி அதோட இந்த காரண காரிய விளக்கம் என்ன சொல்றது? காரண காரிய விளக்கம், ரீசனிங் கெப்பாசிட்டி என்று சொல்லுவார்கள். நாங்கள் எங்களை ஆன்மீகத்துல காரண காரியம், காரியம் காரணம், காரணம் காரியமாகும், காரியம் காரணமாகும், அது காரியமாகும். இப்படியே தொடர்ந்து அந்த காரண காரிய விளக்கங்கள் எல்லாம் சரியாக விளங்கக்கூடிய முறையில இருக்கும். இனி அடுத்த இன்னொரு முக்கியமானதுக்கு இந்த சட்டபூர்வமாக எண்ணுற எண்ணங்கள், லாஜிக்கல் திங்கிங், சட்டபூர்வமாக எண்ணக்கூடிய ஆற்றல் அதெல்லாம் கிடைக்கும். இனி இந்த எங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஆற்றல், பவர், உங்களோட உடலுக்குள்ள ஒரு பவர், இன்ட்யூஷன் அண்ட் பவர், இன்ட்யூஷன் உள்ளுணர்வு ஆற்றல். இனி அடுத்தது எங்களுடைய நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலத்தை நன்கு இயக்குறபடியால எங்களுடைய சிந்தனை திறனை அதிகரிக்கும். சிந்தனை திறனை நரம்பு மண்டலத்தை நல்லா இயங்குறபடியால அப்படி ஒரு சிறப்பான ஒரு இயக்கத்துக்கு செய்து கொண்டிருக்கிறது இந்த உதான வாயு. சரி, இந்த உதான வாயு என்னென்னத்துக்கெல்லாம் காரணமாயிருக்கு? நரம்பு மண்டலத்துக்கு பொறுப்பாக இருக்கிறது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் த நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்துக்கு பொறுப்பாக இருக்குது. இந்த நாங்கள் உடல்ல நிமிர்ந்து நிற்கிறோம், இந்த நான் சொன்ன நிமிர்ந்த நிலை, இந்த இறை பொஷ்சரத்த பொடி நிமிர்ந்து நிற்கிறதுக்கு, உயர் உடம்பு நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணமாயிருக்கிறது இந்த சக்தியினுடைய மேல் நோக்கிய இயக்கம், அப்வர்ட் மூவிங் எனர்ஜி. அதனாலதான் நாங்க நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த மரணத்தின் பொழுது முதல்ல அந்த தலை அப்படியே கீழே விழுந்துடும். அப்ப அப்படி ஒரு ஆள் கலாப்ஸா போறாருண்டா இந்த தலையை விழவிடாம அப்படிங்கோன்னு சொல்றாங்க. அது விழுந்துட்டு வந்தா பிறகு நிறுத்துற கஷ்டம். அப்ப அப்வர்ட் மூவிங் எனர்ஜி இல்லாம போடும். அப்ப மரணத்தின் பொழுது இந்த வாயுக்கள் எல்லாம் ஒன்றொன்றா எங்களை விட்டு பிரிஞ்சு கொண்டே போகும்.
அப்ப ஒவ்வொரு சிஸ்டமும் செயலிழந்து கொண்டு ஒப்ப நீங்க பார்த்துட்டீங்களானே மரணத்தின் பொழுது இந்த 9 வாயுக்களும் தனஞ்சேனை தவிர மிச்ச வாயுக்கள் எல்லாம் உண்டுண்டா எங்களுக்கு சொல்லி போட்டு வழிகட்டுறோம். போறன் 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 ஒவ்வொரு சிஸ்டமா போத்துவங்கும். ஈரண மண்டலம் செயலிழக்கும், நரம்பு மண்டலம் முதல்ல செயலிழக்கும், ஈரண மண்டலம் இழக்கும், கழிவித்த ஊதி இழக்கும். ஒவ்வொரு மண்டலமாக செயலிழந்து ஒன்று போற கருத்து என்ன? அது இந்த வாயுக்கள் கிரியாவிட பெற்றுக் கொண்டு போகும். அதான். ஆனால் இந்த மரணம் என்பது எப்படி ஒரு லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நாங்கள் ஓஃப் பண்ற மாதிரி இல்லை. அது படிப்படியாக அது ஷட் டவுன் பண்ணி கொண்டு போவோம். ஷட் டவுன் பண்ண. அப்ப இந்த வாயு நாங்கள உடலை நிமிர்ந்து நிக்கிறத உதவி செய்யுது. அப்ப இனி அடுத்த என்ன முந்தி சொன்ன மாதிரி ஹையர் தாட் ப்ரோசஸ், உயர்ந்த எண்ணங்கள் உருவாகிறதுக்கு காரணம். ஹையர் தாட்ஸ் ப்ரோசஸ், உயர்ந்த எண்ணங்கள் உருவது காரணமாயிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த உள்ளுணர்வுக்கு காரணமானது, அதுக்கு ஏற்ற மாதிரி நரம்பு மண்டலத்தை இயக்குறதுக்கு காரணமாயிருக்கு. அதோட இந்த சென்சரி ரிசெப்டர்ஸை ஆக்டிவேட் பண்றதால அது என்ன செய்யுது? சென்சரி அவேர்னஸ், புலன்களின் விழிப்பு நிலை, புலன்களின் விழிப்பு நிலைக்கு காரணமாக இருக்கு. இனி இந்த இது மேல் நோக்கி போறபடியாலதான் இது என்ன செய்யுது? புற உலகத்தோடு தொடர்பு கொள்ற வல்லமைய கொடுக்கும் அந்த மனிதனுக்கு. புற உலகத்தோடு தொடர்பு கொள்ற வல்லமை அதை கொடுக்கும். அப்ப என்னென்ன இருக்குது? ஒன்று நரம்பு மண்டலத்துக்கு பொறுப்பா இருக்கு, உடர்ந்த நிமிர்ந்த நிலைக்கு காரணமாக இருக்குது, உயர்ந்த எண்ணங்களின் உருவாக்கத்துக்கு காரணமாக இருக்குது, உள் உணர்வுக்கு காரணமாக இருக்குது, புலன்களின் விழிப்பு நிலைக்கு காரணமாக இருக்குது, புற உலகத்தோடு தொடர்பு கொள்ற வல்லமைய கொடுக்குது. சரி, அப்படியான இந்த உதாரண வாயு ஆன்மீக அளவில பார்த்தா இந்த எவனொருவன் இந்த யோக பயிற்சியினால உதாரண வாயுவை கட்டுப்படுத்த ஆற்றலை பெற்று விட்டானோ அவனுக்கு உயர்ந்த அறிவு நிலை, பேரறிவு நிலையை அடைந்து விடுவான். ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்றாரு. ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ், உயர்ந்த அறிவு நிலை, பேரறிவு நிலையை இடி விடுவான். அப்ப யாருக்காவது இந்த தொண்டையில இருந்து மேல் நோக்கி ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த உதாரண வாயை சரி கட்ட வேணும். நாங்கள் பிரபலம் என்று கண்ட உடல்ல இதன் பிரச்சனை என்று கண்டா இப்படியான இந்த உதாரண வாயு இந்த எங்களுடைய விசித்தி சக்கரத்தோட தொடர்பாயிருக்கு. இனி அது பிசிக்கல் லெவல்ல. அப்ப நாங்கள் பார்த்தோம் ஸ்பிரிச்சுவல் லெவல்ல, பிசிக்கல் லெவல்ல. இனி என்ன பிசிக்கல் லெவல்ல என்ன விதமான பிரச்சனைகள் வரலாம்? எங்க தொண்டையில இருந்து மேல் நோக்கி போகுது. அப்ப தொண்டைக்குள்ள என்ன இருக்கு? இந்த மூச்சுக்குழா இருக்கு, குரல் நான்கள் இருக்குது, புறஞ்சால லங்ஸ் இருக்குது, இதுகள் எல்லாம் இருக்கு. அப்ப டொன்சில் இருக்குது, பக்கத்துல தொண்டைக்குள்ள டொன்சில் இருக்குது. அப்ப எங்களுக்கு டொன்சிலைட்டிஸ், டொன்சில் அலர்ஜி, இது ஒரு காரணம். நீ தொண்டையில தைராய்டு இருக்கு, பராதைராய்டு இருக்கு, அதுகள்ல நொடியூல்ஸ் வந்தா தொண்டையில பராதைராய்டுல நொடியூல்ஸ் வந்துச்சா அதுக்கு காரணம் இது பழத்தக்கூடாது. அதுக்கு காரணமா இருக்கு தைராய்டு நொடியூல்ஸ், தைராய்டு நொடியூல்ஸ், தைராய்டு ப்ராப்ளம், பராதைராய்டு ப்ராப்ளம், அதுகளுக்கு காரணமாயிருக்கும். இனி முக்கியமாக இந்த குடல் நான்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு இது காரணமாயிருக்கும். இனி நரம்பு நர்வஸ் டிஸ்ஆர்டர்ஸ், நர்வஸ் டிஸ்ஆர்டர்ஸ் என்ற ஒரு கேட்டகரியை கொண்டு வரார்கள். நர்வஸ் டிஸ்ஆர்டர்ஸ் என்ன? டிப்ரெஷன், மன அழுத்தம், இந்த மிக்ரேன், ஒற்றை தலைவலி, அந்த ஆழ்ந்து சிந்திக்கிற திறன் அற்று போறது, அது லாஸ் ஆஃப் காக்னிட்டிவ் ஸ்கில் என்று சொல்லுவாங்க. ஆழ்ந்து யோசிக்கிற திறன் அற்றி போறது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த உதான வாயுன்ற அந்த சக்தி லெவல் குறைஞ்சால்
இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும். இப்ப என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்? டான்சிலைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள், தைராய்டு, பராதைராய்டு, சுரப்பியல்ல பிரச்சனைகள், இந்த வோக்கல் கோட், குரல் நான், இந்த குரல் பெட்டி அதுல பிரச்சனைகள், அதால வார சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த நர்வஸ் டிஸ்ஆர்டர் அதுல வார பிரச்சனை, நர்வஸ் சிஸ்டத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறபடியால அதுவும் காரணமா இருக்கும். இப்படியான பிரச்சனைகள் வரலாம். இனி இந்த மென்டல் லெவல்ல மனநலவில உதான வாயு பலமாக இருக்க வேணும். அப்படி பலமாக இருந்தால்தான் எங்களுடைய மொழியில சிறந்த கட்டுப்பாடு இருக்கும். இந்த குட் கமாண்ட், இந்த லாங்குவேஜ் குட் கமாண்ட், நல்ல சிறந்த மொழி கட்டுப்பாடு, பேசுற வன்மை, என்னடா வோக்கல் கோட் சம்பந்தப்படுது, அந்த ஒலிகளை எழுப்புற முறைகள், அந்த ஒலிகள்ல இருக்கிற வேறுபாடுகள், அந்த ஒலியில இருக்கிற தொனிகள், அதுல இருக்கிற கமாண்ட் ஆற்றல்கள், மற்றவர்களை கட்டுப்படுத்துற ஆற்றல், சித்தி சக்கரத்துக்கு இருக்கிற ஆற்றல், அந்த சபைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிற சிறந்த ஒரு ஆற்றல், அந்த நல்ல சிறந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய பேச்சு, இதுகளுக்கெல்லாம் காரணமாயிருக்கிறது இந்த உதான வாயு. அது மட்டும் இல்லாமல் இந்த வகையில அது மற்றவர்களோடு தொடர்பு சிறந்த முறையில அனுமதி சிறந்த தொடர்பு ஏற்படுத்துறதுக்கும் இதுதான் காரணமாயிருக்கிறது. கம்யூனிகேஷன், மற்றவர்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு அது சிறப்பாகிறது. அப்ப சிறந்த அடுத்தவர்களுக்கான தொடர்பு என்று சொல்லலாம். கம்யூனிகேஷன் இஸ் வெரி குட். அப்ப கமாண்ட், குட் கமாண்ட் இன் த லாங்குவேஜ், மொழியில சிறந்த கட்டுப்பாடு. இப்ப அந்த யோக சூத்திரம் 3 பதஞ்சலி சொல்றார், இந்த உதான வாயு பற்றி சொல்றார், பவர் ஆஃப் மாஸ்டரிங் த உதான வாயு. அப்படி ஒருவனுக்கு இருக்குமா? இருந்தா இந்த உதான வாயுவை அவனை கட்டுப்படுத்தக்கூடிய காற்றல் ஒருவனுக்கு இருந்தா அவன் இந்த புவியீர்ப்பு சக்திக்கு எதிரான சக்தியை பெற்று விடுவானா. He gets the power to counter the effect of gravity. புவியீர்ப்பு அதை மேல் நோக்கி கொண்டு போற, எழுந்து நிற்கிறாரு. அதான் சொல்லுவார் திருமந்திரத்துல, வழியின வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கத்து தாயம் பழுக்கெனும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவள் பெற்றால் வழியினும் வேட்டு அழியனுமாமே. எப்படி பாடுறாரு பாருங்க, வழியனும் வேட்டு அழியனுமாமே, வழியனும் வெட்டு வெளியனுமாமே. அப்பளத்துக்கு அவன் மேலான இந்த புயிப்பை விட்டு வெளியில போடுவான், அப்பளத்துக்கு ஒரு நுண்ணிய நிலைக்கு போவான். அப்ப the body becomes so light, yogi can levate and transcendent about the gravity. காற்றை விட லேசாகி அவன் மேலே போவான். அப்படி அதான வாயுவை அவன் மாஸ்டர் பண்ணினானா இருந்தா உயிர்ப்புக்கு எதிரான சக்தியை பெற்று விடுவான். அதான் அட்டமா சக்தியில உண்டு, அட்டமா சித்தியல்ல உண்டு. இப்படி ஒரு 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 மிகவும் குறைந்த ஒரு நிறையான நிலைக்கு வாரது. அப்ப காத்துல வரக்கலாம், அதான் காத்துல வறந்து போறது. சரி, அப்படி அது ஒரு லோ லெவலுக்கு போச்சா இருந்தால் அந்த அந்த உதான வாயுவால வார பல பிரச்சனைகளும் வந்துடும். அப்ப நாங்கள் உதான வாயுவை நல்ல மாஸ்டர் பண்ணி ஒரு சிறப்பான இடத்துல வச்சிருக்குமா இருந்தால் எல்லா பங்கனும் சிறப்பான இடம். அப்ப அவனை மனதளவுல பார்த்தா ஒரு திறமையாக சிந்திக்கிற ஆற்றல், சரியான தீர்மானங்களை எடுக்கிற திறன், அது மட்டும் இல்லாமல் இந்த தன்னை சூழ்ந்து நடக்கிற இதையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவனுக்கு வந்துடும். தன்னை சூழ என்ன நடக்குது அதை கட்டுப்படுத்துற ஆற்றல், அவனை சுத்தி இருக்கிற அந்த காந்த களம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அவன் கட்டுப்பாடுகளை வந்துடும். அப்ப அதை சுத்தி என்ன நடக்குதோ அதெல்லாம் இவன் கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்படியான ஒரு ஆற்றல். அப்ப என்ன மனதளவில் நாங்க சொல்லிக்கல, மொழியில சிறந்த கட்டுப்பாடு,
சிறந்த அடுத்தவர்களுக்கான தொடர்பு, புவியீர்ப்புக்கு எதிரான சக்தி, காற்றை விட லேசாகி விடுதல், குறித்து வச்சுக் கொள்ளுங்க. சிந்திக்கும், திறமையாக சிந்திக்கிற ஆற்றல், ability to think clearly, மிக தெளிவாக சிந்திக்கிறார், திறமையாக தெளிவாக சிந்திக்கிறார். அப்படி சந்திச்சு சரியான தீர்மானத்தை எடுக்கிற திறன், டு மேக் டிசிஷன் பெர்ஃபெக்ட்லி, சரியான தீர்மானம் எடுக்கிற திறன். இனி தன்னை சூழ என்ன நடக்குதோ எல்லாவற்றையும் அவன் கட்டுப்படுத்துவான். அப்படியான இந்த வாயுவை நல்ல பலப்படுத்தக்கூடியதாக ஆசனங்களை தந்திருக்கிறார். தீபாத பிட்டம், மச்சி ஆசனம், சர்வாங்க ஆசனம், கலாசனம், சிரசாசனம், இந்த 5 ஆசனங்கள் இதுல வந்திருக்கிறார்கள். அதோட பிராணாயாமத்துல உஜ்ஜைனா தொண்டையில சுவாசிக்கிறார். அப்ப தொண்டை நல்லா வேலை செய்யும். உஜ்ஜை சுவாசம் என்ற தொண்டையில சுவாசிக்கிறார். அந்த சுவாசத்தாலையும் இந்த பிராணவாயுன்ற ஆற்றலை நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் இனி அடுத்த வகுப்பில நாங்கள் இந்த 5 வாயுக்களையும் இயக்கக்கூடிய முத்திரைகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இவ்வளத்துல அம்மா நேரம் சரிதானே அம்மா? முத்திரைகளை பார்க்கலாமா? நேரம் சரியா இருக்காமா? இதுக்குரிய விளக்கத்தை கேட்டா கொடுப்போம். இல்ல விளக்கம் கேட்பாங்க தானே? அடுத்த வகுப்புல நாங்கள் முத்திரை கொஞ்சம் கூடுதலாக விளங்கப்படுத்த வேண்டியிருக்குது. அடுத்த முறைக்காக விளக்கமாக பார்ப்போம். சரிதானீங்க? அப்ப இப்படியான ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வாங்கி கொண்டிருக்கின்ற கனடா ஆன்மீக திண்ணை யோக அறச்சாலை அறங்காவலர் திருமதி ஸ்ரீரஞ்சனி தியானந்தன் அம்மா அவர்களுக்கும், அவருடைய ஆசான் சைவ புலவர் சாமி தம்பி பொன்னுத்துறை ஐயா அவர்களுக்கும், இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.